எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே உள்ள காஷ்மீர் கிராமங்களில் பாகிஸ்தான் ராணுவம் நேற்றிரவு அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம். பீரங்கி குண்டுகளால் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் பொதுமக்களின் குடியிருப்புகள் சேதம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்களை ராஜகுமாரன் சொல்லலாம். பாகிஸ்தான் ராணுவம் நேற்று பகல் முழுவதுமே பீரங்கிகளை கொண்டு காஷ்மீர் மாநிலத்தில் இருந்த வீடுகளை குறிவைத்து தாக்கியிருந்தார்கள். இரவு தொடங்கியவுடன் ராணுவத்துடன் போரிடக்கூடிய விதமாக பல்வேறு இடங்களில் ராணுவ நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதலை தொடர்ந்திருந்தது. அது மட்டுமல்லாமல் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பல முக்கிய விமான தளங்களை குறிவைத்து ஏவுகணைகளை அடுத்தடுத்து பாகிஸ்தான் வீச தொடங்கியிருந்தது. எனவே ராணுவத்தோடு பாகிஸ்தான் மோத தொடங்கிவிட்டதால் பொதுமக்களுடைய குடியிருப்புகளை நோக்கிய அதன் தாக்குதல் குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதற்கு மாறாக தொடர்ந்து போர் நெறிகளுக்கு முரணாக பாகிஸ்தான் நடந்து கொள்கின்றது. இரவு நேரத்தில் இந்திய வான்பரப்பை நோக்கி பாகிஸ்தான் ஏவிய அனைத்து ஏவுகணைகளும் ட்ரோன்களும் வானிலேயே தடுத்து அழிக்கப்பட்டதன் காரணமாக அந்த ஆத்திரத்தில் தொடர்ந்து காஷ்மீரி மக்கள் மீது தங்களுடைய தாக்குதலை பாகிஸ்தான் தொடர்ந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பீரங்கிகள் போன்ற கனரக ஆயுதங்களை கொண்டு அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக பல இடங்களிலே காஷ்மீரி மக்களுடைய வீடுகள் இடிந்து கிடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். பொதுவாக போர் உக்கிரமடையக்கூடிய அந்த காலகட்டத்தில் கூட பொதுமக்களை தாக்கக்கூடாது. அது எந்த நாடாக இருந்தாலும் மற்றொரு நாட்டினுடைய ராணுவத்துடன் சண்டையிடலாமே தவிர அப்பாவி மக்களை, அந்த போருக்கு தொடர்பற்ற மக்களை, அந்த நாட்டினுடைய சாதாரண குடிமக்களை தாக்கக்கூடாது, மருத்துவமனைகளை தாக்கக்கூடாது என்பது போன்று போர் நெறிமுறைகள் உண்டு. ஆனால் ஒரு வெளிப்படையான போரே இன்னும் தொடங்காத நிலையிலும் பாகிஸ்தான் ராணுவம் இதுபோன்று இரவு நேரத்திலும் காஷ்மீரி மக்கள் வாழக்கூடிய அந்த வீடுகளை நோக்கி துப்பாக்கியால் சுட்டிருப்பது பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் தீவிரவாதிகளுக்கும் உண்மையிலேயே என்னதான் வித்தியாசம் இருக்கின்றது என்று சந்தேகப்படும்படியாக இருக்கின்றது. ஒரு நாட்டினுடைய ராணுவத்தின் நடவடிக்கை இப்படி மற்றொரு நாட்டினுடைய அப்பாவி மக்களை குறிவைக்கக்கூடிய அளவிற்கு கீழ்த்தரமாக இருப்பதாக சர்வதேச அளவிலே பாகிஸ்தானுக்கு எதிரான இந்த கண்டன குரல்கள் எழுந்திருக்கின்றன. பொதுமக்களை தாக்கக்கூடிய அந்த செயல்பாட்டை பாகிஸ்தான் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதே அனைத்து நாடுகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டின் அருகே இருக்கக்கூடிய காஷ்மீரி மக்கள் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை தொடர்ந்து கடந்த 15-16 நாட்களாக சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் ராணுவத்தினர் பொதுமக்களை தாக்குவதை தங்களுடைய நோக்கமாக வைத்திருக்கின்றார்கள். காஷ்மீரில் இருக்கக்கூடிய ராணுவ நிலைகளை தாக்க முற்பட்ட அவர்களுடைய ஏவுகணைகள் அனைத்தும் நடுவானிலேயே வழிமறித்து அழிக்கப்பட்டதன் காரணமாகத்தான் இதுபோன்று பொதுமக்களை குறிவைத்து தாக்குவதும், குறிப்பாக பீரங்கிகளை எல்லாம் ராணுவத்தை தாக்குவதற்குத்தான் பயன்படுத்துவார்கள். உலகத்திலேயே ஒரு ராணுவம் மற்றொரு நாட்டு குடிமக்களுடைய வீடுகளை இடிப்பதற்கு தன்னுடைய பீரங்கியை பயன்படுத்துகின்றது என்றால் அந்த பெருமை பாகிஸ்தானை மட்டுமே சாரும். அவ்வளவு தூரம் போர் நெறிகளுக்கு முரணாக பாகிஸ்தான் நடந்து கொள்கின்றது என்பதற்கான சாட்சிகளாகத்தான் இந்த கட்டடங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவையெல்லாம் இன்று காலை எடுக்கப்பட்ட காணொளிகள். அதில் அந்த கட்டடங்கள் எரிந்து சாம்பலாகி அதனுடைய புகை வெளியேறி செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். பல இடங்களிலே அந்த கட்டுமானங்கள் முழுவதுமாக சிதைந்திருக்கின்றன. ஏற்கனவே பதுங்கு குழிகளுக்குள் காஷ்மீரி மக்கள் தஞ்சமடைந்து விட்டார்கள். நேற்றைய தினமே நம்முடைய ராணுவ வீரர்கள் காஷ்மீரி மக்களை எல்லை கட்டுப்பாட்டு கோட்டின் அருகே இருப்பவர்களை பதுங்கு குழிகளுக்கு அழைத்து சென்று விட்டார்கள். பஞ்சாப், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் எல்லாம் பதுங்கு குழி அமைப்புகள் இருக்காது. போர்க்காலங்களில் மட்டும்தான் அந்த மாநிலத்தினுடைய எல்லை கிராமங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். எனவேதான் அவர்களை அந்த ஊரை காலி செய்து அந்தந்த மாநிலங்களுடைய உட்பகுதிகளுக்கு அழைத்து சென்று விட்டார்கள். ஆனால் காஷ்மீரி மக்கள் தொடர்ந்து பாகிஸ்தானிடமிருந்து, பாகிஸ்தான் தீவிரவாதிகளிடமிருந்து இது போன்ற தாக்குதல்களை எதிர்கொள்வதன் காரணமாக அவர்களுடைய வீடுகளை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியிலேயே பாதுகாப்பிற்காக நிரந்தரமாக பதுங்கு குழிகளை அமைத்து வைத்திருப்பார்கள். அந்த அடிப்படையிலே காஷ்மீரி மக்கள் நேற்றைய தினம் இரவு பொழுதே பெரும்பாலும் பதுங்கு குழிகளுக்கு தான் கழித்திருக்கின்றார்கள். அதன் காரணமாக ஓரளவு உயிரிழப்பு எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் கூட 10க்கும் கூடுதலானவர்கள் இதுவரை உயிரிழந்திருக்கின்றார்கள். நேற்றைய கணக்கின்படியே கிட்டத்தட்ட 16 அப்பாவி காஷ்மீரி மக்கள் பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய பீரங்கி தாக்குதல், துப்பாக்கி தாக்குதல் போன்றவற்றால் உயிரிழந்தார்கள். இந்த நிலையில் நேற்று இரவும் ஒரு கொடூரமான தாக்குதலை காஷ்மீரில் இருக்கக்கூடிய வீடுகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் நடத்தி இருப்பதன் காரணமாக ஏராளமானோர் தங்களுடைய வீடுகளை, உடைமைகளை இழந்திருக்கின்றார்கள். உயிரிழப்பு எண்ணிக்கை குறித்த தகவலை நம்முடைய ராணுவ தரப்பிலிருந்து கூறிய பிறகு அது தொடர்பான செய்திகள் கிடைக்கக்கூடும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.